வணக்கம். அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி ஆண்டவர் மீட்பருமாயிருக்கிற தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த வார வாசகங்கள் ஊடாக தூய ஆவி ஆட்கொள்ளல் நடக்கிற பொழுது என்னென்ன காரியங்கள் வாழ்விலே உண்டாகிறது என்கிற காரியங்களை குறித்து தியானம் பண்ணுகிறோம். திருச்சபை பெந்தகோஸ்தே பெருவிழா தூய ஆவியாரின் விழாவை கொண்டாடுகிறது. தூய ஆவியால் நாம் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறதினாலே வாசகங்கள் முழுக்க தூய ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோம். முதல் வாசகத்தின் வழியாக வேற்றுமொழி பேசுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்கிறதனையும், திருப்பாடல் வழியாக ஆவி நம்மை புதுப்பிக்கிறது என்கிறதனையும், இரண்டாவது வாசகத்தின் வழியாக பல உறுப்புகளாயினும் ஆவியில் நாம் ஒரே உடலாய் காணப்படுகிறோம் என்கிறதனையும், இந்த ஆவியை கொண்டிருக்கிறவன், தூய ஆவியை கொண்டிருக்கிறவன் அதிகாரத்துவம் உடையவனாய் காணப்படுகிறான் என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோம். முதல் வாசகம் நமக்கு மிகவும் பரிச்சயமான திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரத்திலிருந்து தரப்பட்டிருக்கிறது. சம்பவத்தில் தூய ஆவியானவர் பேரிரைச்சலோடு வீட்டிற்குள்ளே இறங்கி அங்கே தங்கியிருந்த திருத்தூதர்களோடும் அன்னை மரியாளோடும் இறங்கி அவர்கள் மேலே தீ நாக்கு வடிவிலே இறங்கினதினாலே அவர்கள் வேற்றுமொழி பேசுகிறவர்களாய் காணப்பட, பெந்தகோஸ்தே விழாவை கொண்டாட வந்த மற்ற தாய்மொழி பேசுகிறவர்கள் தங்களுடைய சொந்த மொழியில் கடவுளின் மாபெரும் செய்தியை கேட்டார்கள் என்கிற நிகழ்வை நாம் பார்க்கிறோம். நிகழ்வில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் இவைகள். தூய ஆவியானவர் வருகிற பொழுது அவர் பிளவுற்ற நாவோடு காணப்பட்டார். அவர்கள் மேல் பிளவுற்றதாய் நாவுகள் தோன்றின. உனக்குள்ளே ஆவி உண்டாயிருக்கும், தூய ஆவி உண்டாயிருக்கிறார் என்று சொன்னால் நீ இந்த உலகத்தின் பார்வைக்கு பிளவுற்றவனாய் காணப்படுவாய் என்கிற காரியத்தை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நீ பிளவுற்ற நாவை உடையவனாய் இருக்கிறதினாலே நீ வேற்று மொழிகளை பேசுவாய். இந்த உலகத்தின் மொழிகளை அல்ல, நீ பேசுகிற மொழி இந்த உலகத்தானுக்கு புரியக்கூடாத மொழியாய் அது இருக்கும். அதனால் தான் ஆண்டவரை தேடுகிறவர்கள், ஆண்டவரை தேடி எருசலேமுக்கு வந்தவர்கள் தங்களுடைய சொந்த தாய்மொழியில் இவர்கள் பேசுகிற ஒரே வேற்று மொழியை அவர்கள் கேட்டார்கள். மிக நுட்பமாய் விளங்கிக் கொள்ள வேண்டிய காரியம் அது. அவர்கள் கலிலேயர்கள், படிப்பறிவு அற்றவர்கள் அல்லது கலாச்சாரமற்றவர்கள். ஆண்டவரோடு இருந்தார்கள், அவரோடு ஆவியிலே இடைப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவரோடு ஆவியிலே அவர்கள் இருந்த பொழுதும் தூய ஆவி அவர்களுக்குள்ளே இறங்கின பொழுது அவர்கள் பிளவுற்ற நாவை கொண்டவர்களாய் வேற்று மொழி பேசுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். தங்கள் தங்கள் தாய்மொழியில் எருசலேமுக்கு வந்தவர்கள் கேட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் கேட்டது ஆண்டவருடைய மாபெரும் செயல்களை அல்லாதபடிக்கு இந்த நாளிலே நீ கேட்கிற வேற்று மொழி அல்ல. இந்த நாளிலே நீ கேட்கிற வேற்றுமொழி என்றால் ஆண்டவர் உன்னை ஊழியக்காரனாய் ஆக்குகிறார், கட்டடங்களுக்கு மேலாய் உன்னை உயர்த்துகிறார். ஆண்டவர் உன்னை கொண்டு ஒரு தீர்மானம் செய்ய தீர்மானித்திருக்கிறார். இது அல்ல அங்கே பேச்சு. ஆண்டவருடைய மாபெரும் செயல்களை அவர்கள் அறிவித்தார்கள். அதை அவர்கள் தம் சொந்த தாய்மொழியில் கேட்டார்கள். கலிலேயர்கள் பேசியது ஒரே ஒரு மொழி, ஆனால் இவர்கள் அவருடைய தாய்மொழியில் கேட்டார்கள். ஆக நீயும் நானும் தூய ஆவியை கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த உலகத்தின் மொழியை நாம் பேச முடியாது. பிளவுற்ற நாவுடையவர்களாய் காணப்படுவோம், வேற்று மொழி பேசுகிறவர்களாய் இருப்போம். நாம் பேசுகிற மொழி எல்லோரோடும் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு எவன் ஆண்டவரை தேடுகிறானோ, எவன் ஆவியிலே பலப்பட விரும்புகிறானோ அவனுக்கு மாத்திரமே உன்னுடைய மொழி விளங்கும். அவனுக்கு மாத்திரம் உன்னுடைய மொழி விளங்கினால் போதும் என்கிற மனநிலையில் நாம் இருக்க வேண்டும். ஆக தூய ஆவி நம்மை ஆட்கொள்ளுகிற பொழுது
நாம் வேற்றுமொழி பேசுகிறவர்களாய் காணப்படுவோம். இந்த வேற்றுமொழியை ஆண்டவரை தேடுகிற ஜனங்கள், யாரெல்லாம் ஆண்டவரை தேடி எருசலேமுக்கு வந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் அது அவனுடைய சொந்த மொழியில் புரியும், அவனுடைய தாய்மொழியில் புரியும். அதனாலே உன்னுடைய மொழி இப்படி இருக்கிறது என்று நீ கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் தூய ஆவி உன்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய மொழி இந்த உலகத்தின் மொழி அல்ல. அதனால நீ வேற்றுமொழி பேசுகிறவனாய் காணப்படுவாய். தூய ஆவி உனக்குள்ளே வருகிறதினாலே நீ வேற்றுமொழி பேசுகிறவனாய் காணப்படுவாய் என்கிற காரியத்தை நாம் முதலாவது வாசகத்தின் வழியாக கற்றுக்கொள்ளுகிறோம். திருப்பாடல் நமக்கு தெளிவாய் கற்றுத் தருகிறது. ஆண்டவருடைய ஆவியினாலே இந்த உலகத்தின் முகம், இந்த பூமியின் முகம் புதுப்பிக்கப்படுகிறது. வேதம் அந்த இடத்திலே மிக தெளிவாய் சொல்லுகிறது. இந்த உலகத்திலே காணப்படுகிற அத்தனையும் ஆண்டவராலே படைக்கப்பட்டவை, மேன்மை மிக்க படைப்புகள். இந்த படைப்புகளிலே அவருடைய ஆவி இருக்கிறது. அவருடைய ஆவி படைப்புகளில் இல்லை என்று சொன்னால் அவைகள் புழுதியாய் மண்ணாய் மாறிவிடும். ஆனால் அவருடைய ஆவி திரும்ப அந்த படைப்புகளுக்குள்ளே வருகிற பொழுது அவருடைய முகங்கள் புதுப்பிக்கப்படும். இறக்கிறதும் உயிர்க்கிறதும் என்கிறத நாம் இங்கே மிக தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ஆவி நமக்குள்ளே இல்லாமல் போனால் நாம் மரித்து போகிறோம், இந்த புழுதியோடு ஒன்றித்து போகிறோம். ஆண்டவருடைய ஆவி திரும்ப வர நாம் உயிர் பெற்று எழும்புகிறோம். இரவில் படுக்கையில் அது ஆண்டவருடைய ஆவியின் இறப்பு என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காலைதோறும் புதியதாய் இருக்கிறவருடைய கிருபைகள் நம்முடைய வாழ்வை புதுப்பிக்கிறது, முகத்தை புதுப்பிக்கிறது, நம்முடைய வாழ்வை புதுப்பிக்கிறது. ஆண்டவர் இப்படி நம்மை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கிறதினாலே அவருடைய செயல்களால், அவருடைய மாட்சிமை மிகு செயல்களால் அவர் மிகவும் மகிழ்ச்சியுற்றவராய் காணப்படுகிறார். ஏனெனில் அவர் நாள்தோறும் உன்னையும் என்னையும் மாற்றிக்கொண்டிருக்கிறார். தூய ஆவியை நாள்தோறும் தந்து, புதுப்பிக்கிற ஆவியை நாள்தோறும் அவர் தந்து நம்முடைய வாழ்வை புதுப்பிக்கிறார். அதனாலே நம்முடைய வாழ்வு புதுப்பிக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. தூய ஆவியினுள் நம்முடைய வாழ்விலே இறங்குகிற பொழுது, நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற பொழுது நம்முடைய வாழ்வு புதுப்பிக்கப்பட்டதாய், நாள்தோறும் புதுப்பிக்கப்பட்டதாய், காலங்கள் தோறும் புதுப்பிக்கப்பட்டதாய் அது மாறிக்கொண்டிருக்கும் என்கிற காரியத்தை நாம் திருப்பாடல் வழியாக கற்றுக்கொள்ளுகிறோம். இரண்டாவது வாசகத்தின் வழியாக பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிற பொழுது இப்படி எழுதுகிறார்: இயேசு ஆண்டவர் என்று தூய ஆவியே உங்களுக்குள் இருந்து அறிக்கை பண்ணுகிறார். ஒருவன் இயேசு ஆண்டவர் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்திலே தூய ஆவி காணப்பட வேண்டும். தூய ஆவி எவனிடத்தில் இல்லையோ அவனாலே இயேசு ஆண்டவர் என்று சொல்ல முடியாது. ஏனெனில் இயேசு மகா பரிசுத்தமுள்ள தேவனாய் காணப்பட்டார். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். அவர் நன்மைகளை செய்து ஜனங்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர்களை விடுதலை பண்ணினதினாலே அவர் நம்முடைய உள்ளங்களை ஆளுகை செய்கிற ஆண்டவர், ஜனங்களை விடுதலை பண்ணுகிற மீட்பர் என்று அவர் அழைக்கப்படுகிறார். எவன் தூய ஆவியால் நிறைந்திருக்கிறானோ அவனே ஆண்டவர் இயேசு என்று அறிக்கை பண்ண முடியும். மற்ற எவனாலும் அதை அறிக்கை பண்ண முடியாது. தூய ஆவி உனக்குள் காணப்படும் என்று சொன்னால் இயேசு ஆண்டவர் என்று நீ அறிக்கை பண்ணி இயேசுவினுடைய வாழ்வை நீ முன்மாதிரியாய் வாழ்ந்து அவருடைய பெயரை நீ அறிக்கை செய்கிறவனாக காணப்படுவாய். பவுல் இப்படி எழுதுகிறார்: கொடைகள் பல, ஆவி ஒன்று; தொண்டுகள் பல, ஆண்டவர் ஒன்று; செயல் பல, கடவுள் ஒன்று. பல்வேறு விதங்களாய் அவைகள் காணப்படும், ஆனால் ஆவி ஒன்று, ஆண்டவர் ஒன்று, இறைவன் ஒன்று, கடவுள் ஒன்று. இந்த உலகத்திலே வாழுகிற நாமும் அப்படித்தான். பல ஜனங்களாய் காணப்படுகிறோம், குழுக்களாய் காணப்படுகிறோம், தேசங்களாய் காணப்படுகிறோம். ஆனால் நாம் எல்லாம் ஒன்று, ஆவியிலே ஒன்று என்கிற காரியத்தை இங்கே பவுல் முன்மொழிகிறார். எப்பொழுதெல்லாம் வாடுகிற பயிர் வாடுகிற பொழுதெல்லாம், வாடியிருக்கிற வாடுகிற பொழுதெல்லாம் நான் வாடினேன் என்று ஒருவன் பேசினானோ, அப்படி என்று சொன்னால் அந்த பயிருக்குள் காணப்படுகிற ஆவிக்கும் இவனுக்குள் காணப்படுகிற ஆவிக்கும் ஒற்றுமையை அவன் உணர்ந்ததினாலே அவன் வாடின பயிர்
பயிர் வாடின பொழுதெல்லாம் தானும் வாடினேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அப்படித்தான் வாடி இருந்தார். இந்த உலகத்தின் ஜனங்கள் பாடுகள் பட்ட பொழுது, நோய்கள் உண்டான பொழுது, சுகக்கேடுகள் உண்டான பொழுது அவர் மத்தியில், அவர்கள் மத்தியிலே நடமாடி அவர்களை குணப்பிக்கிறவராய் இருந்தார். அவருடைய பாவங்களை மன்னிக்கிறவராய் காணப்பட்டார். அவர்களுக்கு நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார். ஏனெனில் அவருக்கு நன்றாய் தெரியும், தனக்குள்ளே காணப்படுகிற ஆவியும் அவர்களுக்குள்ளே காணப்படுகிற ஆவியும் ஓரிடத்திலிருந்து வந்தது. அந்த ஆவி ஒன்றே. எனக்குள்ளே அந்த ஆவியை நான் முழுவதுமாய் பெற்றிருக்கிறேன். அவனுக்குள்ளாய் இந்த தூய ஆவியை அவன் இன்னும் சரியாய் உணர்ந்து கொள்ளவில்லை. அவனுக்குள் தூய ஆவி இருக்கிறது என்கிற அறிவு அவனுக்கு இல்லை என்கிற அறிவு ஆண்டவராகிய இயேசுவுக்கு உண்டாயிருந்ததினாலே அவர் நன்மைகளை செய்தார், பாவங்களை போக்கினார், ஜனங்களை விடுதலை பண்ணினார். ஆக இயேசுவே ஆண்டவர் என்று தூய ஆவியாலே அறிக்கை பண்ணி இந்த உலகத்தின் ஜனங்களை எல்லாம் நாமெல்லாம் ஓருடல் ஒரே ஜனங்களாய் இருக்கிறோம், ஒரே ஆவியை கொண்டிருக்கிறோம் என்கிற எண்ணம் தூய ஆவி நமக்குள் உண்டாகிற பொழுது நமக்கு தோன்றும். அப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஓருடலாய் காணப்படுகிறோம். நாமெல்லாம் ஓருடலின் பிள்ளைகள், ஓருடலின் பல உறுப்புகள் என்கிற ஞானம் நமக்கு உண்டாயிருக்கும் என்கிற காரியத்தை நாம் இரண்டாவது வாசகத்தின் வழியாக கற்றுக்கொள்ளுகிறோம். நற்செய்தி வாசகத்தின் ஊடாக மிக தெளிவாய் செய்தி நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தூய ஆவியை கொண்டிருந்தார். அவர் திருத்தூதர்களை கண்ட பொழுது உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். அமைதி உரித்தாகுக, உனக்கு அமைதி உண்டாகுக என்று நீ சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீ அமைதியிலே காணப்பட வேண்டும். நீ அமைதியிலே காணப்படாதபடிக்கு அடுத்திருக்கிறவனை பார்த்து உனக்கு அமைதி உண்டாகுக என்று சொல்ல முடியாது. ஏனெனில் அகப்பையில் இல்லாமல் நீ கொடுக்க முடியாது. உனக்குள்ளே அமைதி இல்லை என்று சொன்னால் நீ அடுத்தவனுக்கு அமைதியை தர முடியாது. உனக்குள்ளே அமைதியை தருகிறது, உனக்குள்ளே அமைதியை கொண்டிருக்கிறது தூய ஆவி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூய ஆவியை கொண்டிருந்ததினாலே அவர்களுக்கு ஆவியை, அமைதியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அமைதி உறுத்தாகுக என்று அவர்களுக்கு வழங்கினார். அவர் அப்பொழுது அவர்களுக்கு தன்னுடைய கைகளையும் விலாவையும் காண்பித்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தினார். அவருடைய கைகள் என்பது அவருடைய செயல்கள், அவருடைய விலா என்பது அவருடைய அன்பு. நீயும் நானும் நம்முடைய செயல்களாலும் நாம் ஜனங்களுக்கு கொண்டிருக்கிற அன்பினாலும் நாம் ஆண்டவர் இயேசுவை என்று அறிக்கையிட்டு தூய ஆவி நமக்குள்ளே காணப்படுகிறார் என்கிறதை நாம் விளங்க பண்ண வேண்டி இருக்கிறது. ஏனெனில் நம்முடைய கரத்தின் செயல்களும் நம்முடைய அன்பின் காரியங்களும் இருதயத்திலிருந்து புறப்படுகிற அன்பின் காரியங்களும் தூய ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால இந்த உலகத்திற்கு நாம் சமாதானத்தை கொடுக்கிறோம் என்கிற காரியத்தை நற்செய்தி வாசகத்தின் முதல் பகுதி நமக்கு தெளிவாய் சொல்லி தருகிறது. ஆண்டவர் மீண்டும் அவர்களுக்கு சொல்லுகிறார், அமைதி உரித்தாகுக. இதோ தந்தை என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். உனக்குள்ளே அதிகாரம் தரப்பட்டிருக்கிறது. ஆவியை ஆண்டவர் இறைவன் கடவுள் உனக்குள்ளே அனுப்பி இருக்கிறார். அந்த ஆவிக்கான ஒரு நோக்கம் உண்டு. இந்த உலகத்தின் காணப்படுகிற பொருட்களின் மூலமாக உன்னுடைய சரீரம் உண்டாக்கப்பட்டது. அதிலே ஆண்டவருடைய ஆவி குடியிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவை அனுப்பினதை போலவே உன்னையும் என்னையும் அனுப்பி இருக்கிறார். அவருடைய ஆவி நமக்குள் குடியிருக்கிறது. அதை தூய ஆவியாய் மாற்றுகிறது, தீய ஆவியாய் மாற்றுகிறது. நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, புத்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் இயேசு தான் அனுப்பப்பட்ட தூய ஆவியை அவருடைய சீடர்களுக்கு அளித்து, நான் உங்களுக்கு ஆவியை அனுப்புகிறேன். ஆண்டவர் என்னை அனுப்பினது போல, தந்தை என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவனுடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அது மன்னிக்கப்படும், எவனுடைய பாவத்தை மன்னியாது விடுவீர்களோ அது மன்னியாது இருக்கப்படும் என்று சொல்லுகிறார். உனக்கு அதிகாரம் தரப்பட்டிருக்கிறது. உன்னுடைய வாயின் வார்த்தையில் அதிகாரம் தரப்பட்டிருக்கிறது. எவனை நோக்கி உன்னுடைய பாவம் நீ மன்னிக்கப்பட்டது என்று உன்னுடைய ஆவியின் அதிகாரத்தில் தூய ஆவியினாலே நிரம்பி நீ சொல்லுவாய் என்று சொன்னால் தூய ஆவியானவருடைய பாவங்களை மன்னிக்கிறார். அடுத்தவனுக்கு எதிராய் செய்த பாவங்களை மன்னிக்க உனக்கு அதிகாரம் இல்லை. உன்னுடைய ஆவிக்கு எதிராக, ஆண்டவருடைய ஆவிக்கு எதிராக பாவம் செய்வான் என்று சொன்னால் அவரை நோக்கி உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நீ சொல்லுவாய் என்று சொன்னால்
அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஏனெனில் உனக்குள்ளே நிரம்பி இருக்கிறது தூய ஆவி, உனக்குள்ளே நிரம்பி இருக்கிறது ஆண்டவருடைய ஆவி. ஆண்டவருடைய ஆவி உனக்குள்ளே நிரம்பி இருக்கிறதினாலே, அவர் உனக்குள்ளே காணப்படுகிறதினாலே, அவருடைய வார்த்தை உன்னிடத்திலே இருக்கிறதினாலே, நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆவியின் வெளிப்பாடுகள் என்கிறதனை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இங்கே பேசுகிறது வரும் வார்த்தை அல்ல, வார்த்தையாய் காணப்படுகிற ஆவி, எனக்குள்ளே காணப்படுகிற ஆவி இங்கே வார்த்தையாய் விளம்பப்படுகிறது. நான் உன்னுடைய வார்த்தையை உங்களிடத்திலே அனுப்புகிறேன், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார், அவருடைய பாவங்களை மன்னிக்கிறார். அதனாலே நாம் வாழ்வடைகிறோம், அடுத்தவர்களையும் வாழ்வடைய பண்ணுகிறோம் என்கிற மேன்மையான சத்தியத்தை நாம் நற்செய்தியின் ஊடாக கற்றுக்கொள்ளுகிறோம். அதிகாரம் தரப்பட்டிருக்கிறது, உனக்கும் எனக்கும் ஆண்டவராலே அதிகாரம் தரப்பட்டிருக்கிறது. ஜனங்களை மன்னிக்கவும், அவருடைய பாவங்களை போக்கவும், அவருடைய ஆவியை அனுப்பி ஜனங்களை வார்த்தையாலே ஊக்கப்படுத்தவும் ஆண்டவருடைய ஆவி உனக்கும் எனக்கும் தரப்பட்டு இருக்கிறது. தூய ஆவி பெருவிழாவை கொண்டாடுகிறதினாலே ஆண்டவருடைய ஆவியை நாம் முழுவதுமாய் பெற்றுக்கொண்டு அவராலே வாழ்வடைகிற ஜனங்களாய் நாம் மாறி நம்மை அடுத்திருக்கிற ஜனங்களை நாம் வாழ்வடைய பண்ண வேண்டும். அதனால் தான் நமக்கு தூய ஆவியின் விழா தரப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஆவி நமக்குள்ளே வருகிற பொழுது நாம் பிளவுற்றவர்களாய் காணப்படுவோம். நமக்குள்ளே பிளவுண்டாயிருக்கிறது போல உலகத்திற்கு தோன்றும், நாம் பிளவுற்றவர்களாய் காணப்படுகிறதா இந்த உலகத்திற்கு தோன்றும். ஆனால் நாம் பேசுகிறது ஆண்டவருடைய ஆவி, ஆண்டவருடைய ஆவி நமக்குள்ளே பேசப்படுகிறதினாலே நாம் ஆண்டவருடைய மாபெரும் செயல்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். யார் யாரெல்லாம் ஆண்டவரை தேடுகிறார்களோ அவர்கள் ஆண்டவரை கண்டுகொள்ளுகிறார்கள். நீ பேசுகிற மொழி அவர்களுக்கு விளங்குகிறதாய் காணப்படும். ஆண்டவருடைய ஆவி நமக்குள்ளே வந்திருக்கிறதினாலே நாம் நாள்தோறும் பொழுதுகள் தோறும் காலங்கள் தோறும் புதுப்பிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். நம்மோடு அடுத்திருக்கிற ஜனங்கள் நாள்தோறும் புதுப்பிக்கப்படுகிறவர்களாய் இருப்பார்கள். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களை குறித்து நாம் வேற்றுமை பாராட்டாமல் நாம் எல்லாம் ஒரே உடலின் பல்வேறு உறுப்புகள் என்ற எண்ணம் கொண்டவர்களாய் நாம் காணப்படுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணி அவரை போல நன்மையான காரியங்களை நாம் செய்து தேவனுக்கு பரிச்சயம் உள்ளவர்களாய் தேவனுடைய பிரகாரங்களில் நடமாடுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்வு முழுவதும் ஆண்டவரை அறிக்கை பண்ணி அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய வார்த்தையை அனுப்பி அவருடைய ஆவியை அனுப்பி ஜனங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அவருடைய குறைகளை தள்ளி அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்கள் தேவனுடைய நாமத்தினாலே வாழ்வடையும்படியாய் தேவனிடத்திலே மன்றாடுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். ஆவியில் நிறைந்திருக்கிறவன் இம்மாதிரியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் என்கிற காரியத்தை நாம் இந்த வார வாசங்கள் ஊடாக மிக தெளிவாக கற்றுக்கொள்ளுகிறோம். ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, நல்ல நாளுக்கும் வல்ல வேளைக்கும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தேவரீருடைய ஆவியானவர் எங்கள் மீது இறங்கி ஆண்டவரே அப்பா நாங்கள் வேற்றுமொழி பேசுகிறவர்களாய் காணப்பட ஆண்டவரே தூய ஆவியை பெற்றவர்களாய் சகல ஜனங்களுக்கும் ஆண்டவரே உம்மை அறிவிக்கிறவர்களாய் தேவரீர் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கொண்டு உம்முடைய மாபெரும் செயல்களை அறிவித்து ஆண்டவரே நாங்கள் நாள்தோறும் எங்களுடைய வாழ்வை புதுப்பித்து சகல ஜனங்களுடைய வாழ்வை புதுப்பித்து ஆண்டவரே எங்களை அடுத்திருக்கிற எல்லா ஜனங்களிலும் ஆண்டவரே எல்லோரும் ஒரே உடலின் வெவ்வேறு உறுப்புகள் என்கிற ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே சகல ஜனங்களுக்கும் ஆண்டவரை அறிவித்து அவருடைய வாழ்வை எங்களுடைய வாழ்வை கொண்டு அறிவித்து அவருடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்வை கொண்டு அறிவித்து அவருடைய கொள்கைகளை எங்களுடைய வாழ்வை கொண்டு அறிவித்து ஆண்டவரே தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்வு வாழ தேவனின் எங்களுக்கு கிருபை பண்ணுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. வார்த்தையை அனுப்புகிறோம் சகல ஜனங்களையும் ஆண்டவரே தேவரீர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்வு முழுவதும் பிரியமானதாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திற்குள்ளே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். வல்ல மீட்பருடைய நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானம்.